அம்மா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சிம்பிளா விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு சொல்லி தரீங்களா? சொல்லட்டுமா? கைய வை, ரெண்டு கைய வை, இன்னொரு கை என்ன அப்புறம் கொஞ்ச நாள் கொண்டாந்து வைப்பா. அப்படி எங்க ஐயனுக்கு ரெண்டு கை இருக்குது, நாங்க ஆளுக்கு ஒரு கை கூட இப்படி வைப்போம். என்ன பெரிய கையு உங்க கை இருக்குது, நீங்க வைங்க. ஐயோ பயமா இருக்குது. ஏன் இந்த ஒரு இது நான் தெரியாம கை வைனா ஒரு கை வைக்கிறது, கைய வை. நான் இப்படி என்ன அப்புறம் இன்னொரு கை வப்பனா வைக்கிறது? இன்னொரு கை வையன்னு சொன்னோம். சொல்லாடி தெரியாதா? நான் சொல்லித்தான் சாப்பிடுறீங்களா? இன்னும் ரெண்டு கையில இப்படி அள்ளி சாப்பிடுறோமா? இப்படியே சாப்பிடுறோமா? நீங்களாம் இப்படிதான் சாப்பிடுங்க, நாங்களாம் ஒரு கையில இப்படி இப்படி சாப்பிடுவோம். திங்கிறதுக்கு நான் சொல்றேன்னா ஒரு கைய வையின்னு தான் நான் சொன்னேன். ஒரு கைய வையின்னு சொல்லல. கைகளை வை அப்படின்னு சொன்னீங்களா? கைய வை அப்படின்னு சொன்னீங்க. கை வைனா இப்படித்தான் வைக்கணும். உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்களுக்கு எல்லாம் சொல்லி தரலையாப்பா? அப்பா சாமி, நல்லா வை. நல்லா வச்சுட்டேன், ஓகேவா? பச்சை தவக்காய், பழப்பழங்க, பழனி மச்சம், மினுமினுங்க, வாழைத்தண்டை ரெண்டா வெட்டி, வடமதுரைய பொண்ணா வச்சு, ஸ்ரீரங்கத்துல தாலி கட்டி, சின்ன தம்பிக்கு மாலை போட்டு, அரகரோ அந்த சோறு மிந்தி போச்சு, கிண்ணத்துல எண்ணெய் ஊத்தி கிணக்கிட்டி. ஓ இப்படி திருப்பி வச்சுக்கிறது. பச்சை தவக்காய், பழப்பழங்க, பழனி மச்சம், மினுமினுங்க, வாழைத்தண்டை ரெண்டா வெட்டி, வடமதுரைய பொண்ணா வச்சு, ஸ்ரீரங்கத்துல தாலி கட்டி, சின்ன தம்பிக்கு மாலை போட்டு, அரகரோ அந்த சோறு மிந்தி போச்சு, கிண்ணத்துல எண்ணெய் ஊத்தி கிணக்கிட்டி. வெரி குட். பச்சை தவக்காய், பழப்பழங்க, ஆரம்பிக்கணும். பச்சை தவக்காய், பழப்பழங்க, பழனி மச்சம், மினுமினுங்க, வாழைத்தண்டை ரெண்டா வெட்டி, வடமதுரைய பொண்ணா வச்சு, ஸ்ரீரங்கத்துல தாலி கட்டி, சின்ன தம்பிக்கு மாலை போட்டு, அரகரோ அந்த சோறு மிந்தி போச்சு, கிண்ணத்துல எண்ணெய் ஊத்தி கிணக்கிட்டி. பச்சை தவக்காய், பழப்பழங்க, பழனி மச்சம், மினுமினுங்க, வாழைத்தண்டை ரெண்டா வெட்டி, வடமதுரைய பொண்ணா வச்சு, ஸ்ரீரங்கத்துல தாலி கட்டி, சின்ன தம்பிக்கு மாலை போட்டு, அரகரோ அந்த சோறு மிந்தி போச்சு, கிண்ணத்துல கிளிக்கிட்டி. பச்சை தவக்காய், பழப்பழங்க, பழனி மச்சம், மினுமினுங்க, வாழைத்தண்டை ரெண்டா வெட்டி, வடமதுரைய பொண்ணா வச்சு, ஸ்ரீரங்கத்துல தாலி கட்டி, சின்ன தம்பிக்கு மாலை போட்டு, அரகரோ அந்த சோறு மிந்தி போச்சு, கிண்ணத்துல எண்ணெய் ஊத்தி கிணத்தி. இப்ப நீங்களும் இதாயிட்டீங்க. இப்ப என்ன ஒத்த கை மாட்டிக்கிச்சு, இதுக்கு என்ன சொல்லணும்? நில வேணுமா? நெத்தினா நெத்தில அடிப்பீங்க, நிலம்னா நிலத்துல அடிப்பீங்களா? நிலமே இருக்கட்டும், நெத்தி வேண்டாம், புண்ணாக்கிடுவீங்க. எனக்கு தெரியும், நல்லா ஐடியா பண்ணி தானே எல்லாம் பண்றீங்க. எப்படி இப்படி இவ்வளவு ஒரு அறிவு? என்ன பண்றது, இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கிறவங்க இது கூட தெரியலன்னா எப்படி பொழைக்க முடியும்? உங்க அப்பாவுக்கு இருக்கிற அறிவு அதே 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 போடும், நிலத்திலே அடிங்க. பச்சை தவக்காய், பழப்பழங்க, பழனி மச்சம், மினுமினுங்க, வாழைத்தண்டை ரெண்டா வெட்டில எண்ணெய் ஊத்தி கிணத்தி. அப்புறம் அவ்வளவுதானே கேமு? அதுக்கு மேல சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அப்படியா? ஆமா. அப்படியே கட்டிட்டே உட்காந்துருக்கிறதா? அப்படியே உட்காந்துரு. நான் என்ன சொல்றேன்னா அண்ணாரு எந்திரிச்சுவா. சரியா? அது வரைக்கும் எல்லா வேலையும் நீங்க செஞ்சு வச்சிடுறீங்களா? அப்புறம் நீங்க இதுக்கு வந்துடுறீங்களா? கரெக்டா? அது வரைக்கும் இப்படி கட்டிட்டு இருக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. இப்படி கூட சாஞ்சுக்கலாம், இப்படி கூட படுத்து தூங்கலாம். வேலையை முடிச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் ரெண்டு கை எடுத்துக்கிட்டு கரெக்டா வந்துடும். சரி சரி. பிள்ளைங்களுக்கு எல்லாம் போட்டு காட்டு, எல்லாம் பாக்குட்டு. சரி அப்படியா? எல்லாம் மறந்து போனதெல்லாம் இது பண்ணிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா அம்மாவை இந்த மாதிரி நிறைய கேம் சொல்லித்தர சொல்லலாம். எனக்கு இது பிடிச்சிருக்குது, நான் விளையாண்டுருக்கேன் சின்ன வயசுல. நீங்களும் விளையாண்டுறீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க.